இல்லாம இப்படி ஒரு அபாண்டமான பழியை எங்க மேல தூக்கி போட்டுட்டாங்களேடா. இப்போ அவன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கடா. சொல்றது எல்லாமே அந்த கடவுளுக்கே அடுக்காதுடா. மேல எதுக்குடா இப்படி ஒரு வன்மம்? என்னக்கா இதெல்லாம்? குழந்தைகளெல்லாம் போய் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. வர்ற கோவத்துக்கு இப்ப அவ என் கையில மட்டும் கிடைக்கணும். ஏய் மாப்ள, இப்ப நிதானமா இருக்க வேண்டிய நேரம்டா. பண்ண வேலைக்கு எப்படி மாமா நிதானமா இருக்க முடியும் என்னால? இப்ப அவங்க பண்ணி வச்சிருக்க வேலையை பாத்தியா? அனுபவிப்பாங்க மச்சான். தயவு செய்து பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க மேடம். மனசாட்சியை வச்சு சார்ட் சீட் எழுத முடியுமா? சும்மா சும்மா வந்து நிக்காதீங்க இப்படி. உன்னை மட்டும் எப்படி விட்டாங்க? அதான் எனக்கும் புரியல. அத்தை, நான் மயிலக்கா வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்தேன். எப்போ? எதுக்கு? நீங்க எதுவும் பண்ணாம சண்டை போடாம கொஞ்ச நாள் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாகும், பாத்துக்கலாம்னு சொன்னேன். மாமா, நீங்க இத பத்தி யோசிக்காதீங்க. இப்பதான் போன் பண்ணாங்க, போலீஸ்காரங்க வராங்களாம். அப்பா, நான் எதுக்குமா? சொல்றது கேளு, நீ படுத்துக்க. ஆனா இருக்கிறது ஒரே வழிதாமா. உடம்புக்கு என்னாச்சு? அவங்க பண்ண சித்திரவதையில தாங்க என் பொண்ணு இப்படி ஆயிட்டா. என்னமா பிரச்சனை? பாதிக்கப்பட்டவங்க தாமா பேசணும். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை கொடுமைப்படுத்தினாரா? ஆமா. அத்தையோட அண்ணனுங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ண வந்தாங்களா? எப்படி வந்தாங்க? என்னம்மா கேள்வி இது? அழுதுகிட்டு இருக்கிறது அவங்களோட தங்கச்சியும் அவங்களோட பொண்ணும். நடந்தது எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறதாவும் என்கிட்ட சொன்னான்.